ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ரெசிபி மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக சில ஆக்டிவிட்டீஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் முதல் தடவை அந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கம்மிங் வீடியோஸில் உங்கள் கூட ஷேர் பண்ண நான் டிசைட் பண்ணியிருக்கேன். எனக்கு வித்தியாசமாக குக்கிங் பண்ணுற மாதிரியே வீட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸும் சேஞ்ச் பண்ண ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் தான் உங்கள் கூட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீட்டில் யூஸ் பண்ணி எம்டி ஆகின கிளாஸ் பாட்டில்ஸ் தூக்கி போடாமே வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு தான் நான் இன்றைக்கி என் வீட்டு டெக்கரேஷன்ஸ் பண்ண போகிறேன். இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் சும்மா அப்படியே யூஸ் பண்ணாமல் சின்னதாக ஒரு டெக்கரேஷன் பண்ணலாம்னு தான் இப்படி செஞ்சேன். இது வீடியோவில் பார்க்குறதை விட நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. பிளான்ட்ஸ்னாலே என்னோடய உயிர் தாங்க. நான் கிட்ஸை பார்த்துக்கிற மாதிரியே தான் பிளான்ட்ஸையும் கவனிச்சுப்பேன். ஒரு ஃபுல் டே வேணும்னாலும் பிளான்ட்ஸை பார்த்துட்டு அப்படியே இருந்துடுவேன். எனக்கு கார்டனிங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். இந்த செடிங்களில் பழங்களதி கண்டேன்டா அவ்வளோ ஹாப்பியாகிடும். எனக்கு எவ்வளோ நேரம் வேணும்னாலும் அதை பார்த்துட்டு அப்படியே இருந்துருவேன். அதை வேர்ட்ஸாலே சொல்ல முடியாது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கும் பிளான் பண்ணுறது பிடிக்கும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரிப்பனை வச்சு ஒரு ஃப்ளவர் டெக்கரேஷன் ஒன்று பண்ண போகிறேன். இதுக்கு 4 சென்டிமீட்டர் ரிப்பன் எடுத்துக்கோங்க. வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். நான் சைடில் இருந்து ஒரு நூலை இழுக்கிறேன். அது மாதிரி அதில் ஒரு சைடில் ஒரு நூல் ஒன்று போகும், அதை இழுத்து கொள்ளணும். இப்போது நான் இதை 7 சென்டிமீட்டர் அளவில் 8 பீசஸ் கட் பண்ணிக்கொள்ள போகிறேன். நான் எடுத்துருக்கிற ரிப்பனை பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் ரிப்பன். ஸோ அதனால தான் நான் 8 பீசஸ் எடுக்கிறேன். இதுவே நீங்கள் 4 சென்டிமீட்டர் எடுக்கிறீங்கன்னா லெஸ் அமௌண்ட் எடுத்தீங்கன்னா போதும். ஒரு 4 பீசஸ் எடுத்தீங்கன்னா நல்லா பெருசாகவே வந்துடும் அந்த ஃப்ளவர். இப்போது டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி டபுள் சைட் டேப்பை உங்களோட சர்ஃபேஸில் வச்சு ஒட்டிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற ரிப்பன் எல்லாம் இந்த டபுள் சைட் டேப்பில் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி அந்த 8 பீசஸையும் டபுள் சைட் டேப்பில் ஒட்டிக்கோங்க.
உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டுக்கே சைடில் ஒரு நூல் இழுக்க சொன்னேன் இல்லையா? அந்த நூல் இழுத்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் பிரிஞ்சு வந்துரும். பொறுமையா இப்போ அந்த நூலெல்லாம் பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போது அந்த எக்ஸஸ் த்ரெட்லாம் கட் பண்ணி விடுங்க. இப்போது இந்த டபுள் சைட் டேப்பை கொஞ்சம் பிரிச்சுக்கோங்க. பூ செய்ய எடுக்கிற கம்பியை இந்த ரிப்பனில் வச்சு வீடியோவில் காட்டுற மாதிரி சுற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சம் நேரம் கன்சியூம் பண்ணி உங்கள் கையாலே அழகான ஃப்ளவர் டெக்கரேஷன் வந்து செஞ்சு கொள்ளலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. உங்களுக்கும் இந்த மாதிரி ஹேண்ட்மேட் ஐட்டம் செஞ்சு செல் பண்ணலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்கிட்ட வீட்டில் இருக்கிற ரிப்பனை வச்சு தான் இதை செஞ்சேன். நீங்களும் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் எடுத்து செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கும். உங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் ஐடியா கூட எடுக்கலாம் இதை வச்சு. இதோடைய ஈவினிங் டீ டைம் ஸ்வீட் ரெசிபி ஒன்றும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிளெண்டர் ஜாரில் 240 கிராம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இதை பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போது பவுடர் பண்ணின சுகரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு வயர் விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் பட்டர் எடுத்திங்கன்னா இது குயிக்காக மிக்ஸ் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் சுகரும் பவுடர் பண்ணி எடுத்துருக்கிறதுனால. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. நீங்கள் வேணும்னா பீட்டரை கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வயர் விஸ்கை வச்சு தான் இதை மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்கு எக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வெனிலா ஆட் பண்ணிக்கோங்க. வெனிலாவை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ மாவுக்கு 4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க.
இந்த மாவு மிக்ஸிங்கை பட்டர் க்ரீமுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவெல்லாம் சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இதை நல்லா பிணைஞ்சி எடுத்திங்கன்னா ஒரு சாஃப்டான டோ ஒன்று கிடைக்கும். இதால் இப்போ குட்டி குட்டி பால்ஸ் பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ கை ரெண்டுக்கும் நடுவில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலால் சுகர் கோட்டிங் பண்ண லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சுகரில் டிப் பண்ணுங்கள். இந்த மாதிரி குக்கீஸ் எல்லாத்தையும் செஞ்சுக்கோங்க. இப்போது இதை 150 செல்சியஸில் 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுங்க. குட்டீஸ் இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்க ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் வாங்குகிற பிஸ்கட்டை விட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் கூட மறுபடியும் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர். பாய்.